நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் நன்றும் தீதும் பிறர் தரவாரா என்பதை கேட்போம். ஒரு சமயம் கோகுலத்தில் எல்லாரும் இந்திரனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஏற்பாடு ஆகின்றிருக்கு. அந்த சமயத்தில் கண்ணன் நந்தகோபர்கிட்ட போய், தந்தையே, இது யாருக்கு இந்த பூஜை இவ்வளோ விழா கோலமாக எல்லாம் நடக்கிறது, என்ன காரணம், யாருக்காக பண்ணுறது அப்படின்னு. உடனே நந்தகோபர் சொல்கிறார், மழைக்கு அதிபதியான அந்த வருணனுக்கு பூஜை. ஆனால் வருணனுக்கு நேரடியாக பூஜை பண்ண முடியாது. அந்த வருணனுடைய தலைவனான தேவேந்திரனுக்கு பூஜை பண்ணுறோம். அவன்தான் மேகங்களை வரவழைச்சு மழை பெய்யும்படியாக பண்ணுறான். மழை பெய்யுது அப்படின்னாக்க பயிர்கள்லாம் விளைச்சல்லாம் நல்லா இருக்கும். அதனால் எல்லாரும் சுகமாக இருக்கலாம், அதுக்காக அதை செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே கிருஷ்ணன் அதுக்கு சொல்கிறான், உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே, எல்லா பிராணிகளுக்குமே நல்வினை தீவினை அப்படின்னு இருக்கு. அதனால தான் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதானது ஏற்படுறது. அதுக்கு காரணம் அவர்கள் செய்திருக்கக்கூடியதான கர்மாக்கள், வினைப்பயன். அந்த வினையினுடைய பயன்தான் சுகம், துக்கம், பயம், நன்மை, க்ஷேமம் இதெல்லாம் கிடைக்கிறது. சுகமாக வாழறது அப்படிங்கிறது, புண்ணியம் பண்ணியிருந்தால் சுகமாக இருக்க போகிறான், பாவம் பண்ணியிருந்தால் அதுக்கான கஷ்டத்தை அனுபவிக்க போகிறான். கர்மனா ஜாயத்தே ஜந்துகு, தன்னுடைய வினைப்பயனால்தான், கர்மாவினால்தான் பிறக்கிறான். கர்மனைவ விலீயதே, அந்த கர்மாவினால்தான் நாசமடைகிறான். இதுக்கு இடையில் சுகம், துக்கம், பயம், க்ஷேமம் இதெல்லாமே கர்மனைவ அபிவத்தியதே, அதனால்தான் அதுவும் ஏற்படுறது. இதுக்கு இந்திரன் எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறார். எல்லா ஜீவராசிகளுமே கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி வாழுகின்றன. ஆனால் அந்த கர்மாவை மாற்றக்கூடியதான சக்தி அந்த இந்திரனுக்கு இல்லாத போது, அப்போ அந்த இந்திரனுக்கு எதுக்காக பண்ணணும்? கிம் இந்திரேன இக பூதானாம் ஸ்வஸ்வ கர்மானுவர்த்தினாம் அனீஷேன அந்நியதா கர்த்தும் ஸ்வபாவ விகிதம் நாம். அதாவது ஒரு ஜீவன் கஷ்டப்படுறது, அதை இந்திரன் அப்படியே மாற்றி அதை சுகமாக மாற்றலாம் அப்படிங்கிற சக்தி இருந்தால் பரவாயில்ல. அப்படி சுகத்தை கொடுக்காத இந்திரனுக்கு ஒரு பூஜை எதுக்கு? ஏன்னா அவன் கர்மாக்கள் தானே பயனை கொடுக்கக்கூடியது. அதனால் அது வேண்டியதில்லையே. புண்ணிய பாவங்களுக்கு உண்டான சுகதுக்கங்களை மாற்ற சக்தி இல்லாத இந்திரனுக்கு இந்த மண்ணுலகத்தில் என்ன வேலை அப்படின்னு கேட்குறான். என்ன பிரயோஜனம்? மக்கள் அவரவர்களோட நல்வினை தீவினை அதுக்கு அடங்கியவர்கள். அதனால் அந்த மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கர்மாவை பண்ணணும். அந்த கர்மாவை பண்ணியிருக்கக்கூடிய கர்மாவுக்கு இப்போ அனுபவிக்கிறார்கள். அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த கர்மாவினால்தான் ஒருத்தன் தேவனாகவும் அசுரனாகவும் மனிதனாகவும் பிறப்படுத்தி அந்த கர்மாவை அனுபவிக்கிறார்கள். ஸ்வபாவ தந்திரோகி ஜனஹா ஸ்வபாவம் அனுவர்த்ததே ஸ்வபாவஸ்தம் இதம் சர்வம் ச தேவாசுர மானுஷம். அதனால் அவரவர்களுடைய கர்மா தான் அவரவர்களுக்கு அந்தந்த பிறப்பை கொடுத்திருக்கிறது. அதனால் தேவர்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே பசு பட்சி பிராணி எல்லாம் எத்தனை ஜீவராசிகள் உண்டோ அத்தனை ஜீவராசிகளும் அவரவர்களுடைய கர்மாவை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறார்கள்.
அதனால் அந்த கர்மா தான் அவன் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறது. கர்மானால தான் ஒரு உயிர்களுக்கு உயர்வு ஏற்படுறது, தாழ்வு ஏற்படுறது. உயர்ந்ததான சரீரத்தையும் தாழ்ந்ததான சரீரத்தையும் எடுக்கின்றன, அந்த சரீரத்தை விடுகின்றன. அதனால தான் அந்த முன்வினை பயன். அதனால தான் நண்பன், சத்ரு, உதாசீனன், குரு, ஈஸ்வரன், சிஷ்யன் இப்படியெல்லாம் வரதுக்கு காரணம் அந்த கர்மா தான். இந்த கர்மா நல்ல கர்மாவாக இருந்தால் நல்ல நண்பன் கிடைப்பான், கெட்ட கர்மாவாக இருந்தால் விரோதி தான் கிடைப்பான், சத்ரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்முடைய கர்மா தான் காரணம். அதனால் அவனவனுடைய வினைகளுக்கேற்ப அந்த கர்மாக்களை பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த கர்மாவை தான் அவன் பண்ணணும். எந்த கர்மாவனால் ஒருத்தனுக்கு சுகம் ஏற்படுறதோ அந்த கர்மாவையே அவன் தெய்வமாக மதித்து அதை பண்ணணும். இப்போ ஒருத்தனுடைய முன்னேற்றம், ஒருத்தனுடைய கஷ்டம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறாரு. அதாவது நாம் பார்த்துட்டு இருக்கோம், ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அவன் ரொம்ப சுகமாக இருக்கானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம கஷ்டத்துக்கு நம்ம கர்மா காரணம், அவன் சுகத்துக்கு அவன் கர்மா காரணம். ஆனால் நம்ம கஷ்டத்துக்கு இந்த கர்மா தான் காரணம் தெரிஞ்ச பிற்பாடு சுகமாக இருக்கிறதுக்கு என்ன கர்மா, அதாவது எதை செஞ்சால் நம்ம சுகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? இதுதான் நல்லது, அதனால் இந்த காரியத்தை தான் பண்ணணும், இந்த செயலை தான் பண்ணணும்னு தெரியும் நமக்கு. அதனால் அதை தான் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் சுகமாக இருக்கும். நீங்கள் ஒருத்தன் சுகமாக இருக்கிறதுக்கு அவனுடைய செயல், அந்த செயல் தான் காரணமாக இருக்குது. அதனால தான் செய்யும் தொழிலே தெய்வம். நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அதை நேர்மையாக தர்மமாக பண்ணினா அது நமக்கு சுகத்தை கொடுக்கும். அதில் தவறு செஞ்சால் அந்த பாபம், பாபத்தினால துக்கத்தை தான் கொடுக்கும், கஷ்டம்தான் படணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பூ உலகமானது, பூமியானது சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று சொல்லக்கூடியதான 3 குணங்களால் ஆனது. அந்த குணங்கள் தான் நமக்கு நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த குணங்களில் சத்துவ குணத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த சத்துவகுணத்துக்கு எந்த வழியில் போனால் சத்துவகுணம் வளரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த சத்துவகுணத்தையே பின்பற்றி அதுக்கான செயல்களே செஞ்சால் நாம் சுகமாக இருப்போம். அது இல்லாமல் ரஜோகுணம் தமோ குணத்தை வளர்க்கக்கூடியதான அந்த செயலை செஞ்சால் அந்த கர்மாக்கள்னால நமக்கு கஷ்டம் துக்கம்தான் வரும். அதனால் வாழ்வது, அந்த வாழ்வானது நம் கையில் தான் இருக்குது. அதனால் நாம் தான் அதுக்கு காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. இதை அடிப்படையாக வச்சுட்டு தான் கிருஷ்ணனும் பகவத்கீதையில் நியதம் கர்ம குரு, உனக்கு விதிக்கப்பட்டதான கர்மாவை நீ செய். இப்போ நம்ம இன்னொருத்தர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. ஏன்னா நம்ம விஷயத்தையே நாம் சரியாக செய்யாத போது அடுத்தவருடைய விஷயத்தை நாம் தலையிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பாவம் அதிகமாகும், இன்னும் கொஞ்சம் கஷ்டம் வரும். அதனால் சுகர்ம நிரதாக, அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டதான அந்த காரியங்கள் கர்மாக்களை அவர்கள் செய்ய வேண்டும். அதற்காக தான் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா. அதனால் நீ வளரும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு கூறுவார்கள். அந்த மாதிரி நாம் சுகமாக இருக்கிறதும் கஷ்டப்படுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இதுக்கு முன்வினை பயன் காரணம் உண்டு. ஏன்னா அதனால தான் எல்லாமே நடக்குது. விதியை மதியால வெல்லலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நாம் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே புரியும், நமக்கு தெரியும். அதை தெரிஞ்சுட்டு நல்ல வழியில் நல்ல கர்மாக்களை, அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்களை நாம் பண்ணினோமானால் நமக்கு கண்டிப்பாக சுகம்தான். அதனால் சுகத்தை அடைந்து சுகமாக வாழலாம். அதனால் நம்முடைய சுகத்துக்கும் நம்முடைய துக்கத்துக்கும் காரணமானது நம்முடைய கர்மா என்பதை புரிந்து நல்ல சத்துவகுணத்தை வளர்க்கக்கூடியதான நல்ல செயல்களை, நற்செயல்களை செய்து கொண்டு நன்றாக வாழ்வோமாக. மற்றவை நாளை கேட்போம்.